ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஸ்வாப். இந்த வருஷத்தில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே இந்த படத்தை சொல்லலாம். படத்தில் என்ன இருக்குது அப்படின்றத படம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. படத்தில் ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக திருத்திட்டு உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கிங் அண்ட் திஸ் இஸ் அவர் சேனல் ஃபாலன் கிங். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இது ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு கொடுக்கணும்னு புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வணக்கம்ங்க, என்ற பேர் தான் ஆலி. இங்கே நடக்கிற எல்லா ஆகாவளித்தனமும் பண்ணுறது நான் தானுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. அப்படி நான் பண்ண ஒரு ஆகாவளித்தனத்தினால தான் இன்றைக்கி இந்த நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு என்ற பாட்டி ஒரு கதை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா உயிரினமும் ஒன்றா வாழ்ந்துக்கிற சமயத்தில் அங்கே ஒரு நெருப்பு ஓநாய் வந்ததாகவும் அது அந்த உலகத்தையே மாற்றி போட்டணும். அப்போ டிசு அப்படின்ற ஒரு மொக்க உயிரினம் தான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுச்சணும். ஆனால் அந்த நெருப்பு ஓனாய் அதுங்க எல்லாத்தையும் பற்றி விட்டுருச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அதிலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லைங்க. இந்த பூக்கு எல்லாம் ஒரே ஒரு இடத்துல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அப்போ தான் அங்கே ஒரு குட்டி ஜாவ்லின் பறவையை பார்த்து போட்டேன். நான் தான் ஒரு ஆர்வக்கோளாராக போச்சே. அதுக்கு அந்த பட்டாணித்தோலை எப்படி உரிக்கன்னு தானுங்க சொல்லி கொடுத்தேன். அது திமுன்னு அதோட கூட்டத்தையே கூப்பிட்டு வந்து இன்றைக்கி என்னோட மொத்த குடும்பமும் பட்னி கிடக்கிற நிலைமைக்கு வந்து போச்சு. அந்த விஷயம் நடந்ததுலேருந்து என்ற அப்பனாத்தாலுமே என்கிட்ட முகம் கொடுத்து பேசலைன்னா பார்த்துக்கிடுங்களேன். அப்படித்தானுங்க ஒரு நாள் இதுங்க எல்லாத்தையும் சமாளித்து போட்டு என்ற கூட்டத்துக்கு சோறு கொண்டு வரலாம் அப்படின்னு வெளியே போயிட்டேனுங்க. அப்போ நடந்த சண்டேல நான் நேராக போய் ஜொலிக்கிற மந்திரம் மொட்டு மேலே ஒன்று மேலே உளுந்து போட்டேன். அந்த மந்திரம் மொட்டு என்ன ஒரு ஜாவ்லின் பறவையாக மாற்றி போடுச்சு. அது தெரியாத என்ற கூட்டத்துக்காரனுங்க என்னடான்னா, நான் தான் தெரியாமல் என்னை அடித்து ஆற்றுல கவுத்து போட்டானுங்க. என்ன ஆச்சுன்னு பார்க்குறக்குள்ள ஆற்றுக்குள்ளே விழுந்த நானும் முங்கி போட்டேனுங்க. சரின்னு கண்ணை முழிச்சு பார்த்தா என்ற முன்னாடி 3 ஜாவ்லின் நிற்கிதுங்க. காப்பாத்துறேன்ற பேரில் இருக்க பாறையிலலாம் அடித்து தண்ணியில் அமுக்கி கொல்ல பார்த்துட்டாங்க. அப்போ தான் அந்த அம்மனி, அதோட பேர் ஐரின்னு சொல்லுச்சு. அந்த அம்மனிகிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரே அங்கே ஒரு ஓனாய் வந்துச்சு. நம்மளுக்கு தான் இந்த ஜாவ்லின் உடம்புல வந்துட்டு பறக்கவும் தெரியல, இளவு என்ன ஒன்றுன்னு யோசிக்கிறக்குள்ளே சாணி உருண்டையை என் மேலே அப்பி என்னை நாசக்காடு படுத்தி போடுச்சுங்க. சரி ஓனாய் தான் போயிடுச்சு, இதை போய் ஆற்றுல போய் கழுவிட்டு வருவோம் அப்படின்னு போனால், ஏல வணக்கம், இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா? ஆமாம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சந்திச்சிருக்கோமுங்க. ஏல எனக்கு ஞாபகமே இல்லை பார்த்துக்க. இல்லைங்க, அது ஒரு பெரிய கதை, அதை சொல்லி போட டைம் ஆகும். நான் இப்போ ஒரு ஜொலிக்கிற மந்திரம் மட்டும் தேடிக்கி இருக்கேனுங்க. அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாடே, அது அந்த பாறைக்கு பின்னால் இருக்குது, நீ போய் எடுத்துக்கோ. ரொம்ப நன்றிங்க. ஆமாம், ஒன்றரை பேர் என்னதுங்க? ஏலே, என்ற பேர் தான் பூகுலு. பார்த்துக்க, இந்த ஏரியாலே நான் ஒருத்தன் தான் பூகுலு. ஒரு வழியாக அந்த மந்திரம் மொட்டை கண்டுபிடிச்சி மறுபடியும் ஃபூக்குவாகவே மாறிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் ஐரின் அந்த இடத்துக்கு வருது. அது போய் அந்த மந்திரம் மொட்டை தொட்டு அது ஒரு ஃபூக்குவாக மாறிடுது. மறுபடியும் நம்ம ஹீரோ ஆலி அந்த மந்திரம் மொட்டை எங்கே இருக்குது அப்படின்றதுக்காக அந்த பேசுகிற மீன்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போகிறான். ஏனுங்க, அந்த மந்திரம் மட்டும் இன்னும் இருக்குதுங்களா? இல்லையே, ஒரு பெரிய அருவி இருக்குது பார்த்துக்க, அந்த இடத்துல அந்த மந்திரம் மட்டும் நிறையவே இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா போய் வேணால் எடுத்துக்கிடுங்க. ஆனால் கவனமுடே, அந்த இடம் ரொம்ப மோசமான இடம் பார்த்துக்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ஒன்றா சேர்ந்து அந்த பூ இருக்க இடத்துக்காக போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஹீரோவும் மாறிட்டாப்புல, ஹீரோயினையும் மாறிட்டாங்க. ஹீரோயினி என்னடானா பறக்க ட்ரை பண்ணுது, ஹீரோ என்னடானா மோப்பம் முடிக்க ட்ரை பண்ணுறாப்புல. இப்படியே அவங்களுக்குள்ளே நடந்த கன்ஃபியூஷனில் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. பட் அங்கே ஒரு ஓநாய் கூட்டம் அந்த இடத்த சுற்றி இருக்குது. அதுங்கிட்டிருந்து தப்பிச்சு ஒரு வழியாக கோவிக்குள்ளே போனால் அங்கே இருக்கிறது எல்லாமே வேறு மாதிரியே இருக்க பாம்புங்க. இப்போ நம்ம ஹீரோயும் ஹீரோயினையும் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இங்கே நடக்கிற சம்பவத்தால் 2 பேரும் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி மோப்பம் பிடிக்க கற்றுக்கிறாங்க. அத்தோடு இல்லாமல் நம்ம ஹீரோ பறக்கவும் கற்றுக்கிறான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த நீர்வீழ்ச்சிக்கிட்ட இருக்க மந்திரம் மூட்டுக்கிட்ட போயிடுறாங்க. ஆனால் அங்கேயும் அந்த ஓனாய்ங்க தான் மொத்தமாக இருக்குது. இப்போ தான் நம்ம தலைவன் பூகுல் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து, நான் அந்த ஓனாய்ங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் மூட்டுக்கிட்ட அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இலை சீக்கிரம் எடுங்கள, நீங்கள் எடுக்கிறக்குள்ள என் ஜீவன் பாதி மேலே போயிடுச்சுடே. அவங்க 2 பேரும் அந்த மந்திரம் மட்டும் போய் தொடுற நேரத்தில் 2 பேரும் பூகுல்னு சொன்னதுனால மறுபடியும் இவங்க 2 பேருமே மீனாக மாறி பூகுல்கிட்டே வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற கம்யூனிகேஷனில் தான் தெரியுது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மீட் பண்ணார்லேயே அந்த குட்டி பறவை, அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயினி தான். ஸ்டார்டிங் சீனில் அந்த நெருப்பு ஓனை மொத்த இடத்தையும் அழிச்சதுனால எல்லா பறவைங்களுமே சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ தான் நம்ம ஹீரோயினி அந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. எல்லா பறவைகளையும் சாப்பிட கூப்பிட்டு வந்துட்டு அவங்க இனத்தையே காப்பாற்றிருப்பாங்க. அவங்க பக்கம் இருந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஆலி ஒரு மிகப்பெரிய ஹீரோ. ஏன்னா அவன் தான் இந்த கூட்டத்தையே காப்பாற்றின ஒருத்தன். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆலி பண்ண தப்பால் அவங்க கூட்டமே அழிகிற நிலைமையில் இருக்குது.
சரி, எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இன்னும் மந்திரம் முட்டுங்க இருக்க இடத்துக்கு போகிறாங்க. எப்படியோ அந்த மந்திரம் முட்டை 3 பேரும் ஒன்றா சேர்ந்து கிட்ட போய் அவங்க 2 பேருமே அவங்களோட பழைய உடம்புக்கே மாறிடுறாங்க. இப்போ தான் இங்கே யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த பூகுல் இப்போ அந்த மந்திர மட்டை தொட்டு நெருப்பு ஓனாயாக மாறுது. என்ன அப்படின்னா, இந்த டிசோஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம நெருப்பு ஓனாயை ஒரு மீனாக மாற்றி அந்த இடத்துல அலைய விட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல மீனுங்களே கிடையாது, அது ஒன்று மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய மீனாக அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து. மறுபடியும் இந்த நெருப்பு ஓனாய் மொத்த உலகத்தையும் அழிக்க ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ நம்ம ஹீரோ தான் இது எல்லா உயிரினத்தையும் காப்பாற்றிட்டு மறுபடியும் இந்த ஃபூக்குலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது கடலுக்கு நடுவில் தனியாக ஒரு தீவு மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு போயிடலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போகுது. பட் அவங்க பேரண்ட்ஸ் அப்போவும் ஆளியை நம்பலை. இருந்தாலும் எப்படி பேசி அவங்க மனசையும் மாற்றிட்டு ஒரு வழியாக எல்லா உயிரினத்தையும் தீவுக்குள்ளேயும் கூட்டு போயிடுறான். பட் அந்த நெருப்பு ஓனாயும் அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ தான் நம்ம ஆளி மறுபடியும் அந்த பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்து ஒரே ஒரு மந்திர மூட்டை எடுத்து அந்த டிசுங்கிற மிகப்பெரிய உயிரினமாகவே மாறி அந்த ஓனாயோட சண்டைக்கு போகிறான். பட் இப்போவும் நெருப்பு ஓனாயை தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாலத்தை மொத்தமாக உடைச்சி நம்ம ஹீரோ ஆளி அந்த ஓனாயும் தண்ணிக்குள்ளே முக்கி சாகடிச்சிட்டு அவனும் எங்கேயோ அடிச்சுட்டு போகிற மாதிரி காமிச்சிடுறாங்க. இது நடந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தா இப்போது எல்லா உயிரினமும் ஒன்று புரிஞ்சுக்கிச்சு. எல்லாமே அதோட சாப்பாடு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு அந்த இடத்துல. அப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு டிசு வருது. அந்த டிசுவுக்குள்ளே நம்ம ஹீரோவும் பழையபடி மாறி அதே இடத்துக்கு திரும்ப வர்றான். நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன் காலியாக தான் இருக்குது, உங்களோட நிறைய குறைகளை அதில் வந்து கொஞ்சம் கொட்டிட்டு போங்க. பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் கிங் அண்ட் திஸ் இஸ் அவர் சேனல் ஃபாலன் கிங்.